ஹாய் கைஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோவை பற்றினா நம்ம வாசன் டிடிஎஃப் வாசன் வந்து இன்றைக்கி மறுபடியும் அரெஸ்ட் ஆகிட்டார். எதுக்காக இந்த வீடியோ நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சொன்னீங்க, கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ், ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஈவினிங்கில் ஓகே. ஸோ இன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து டிடிஎஃப் வாசனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னா, அவர் ரீசெண்டாக அப்லோட் பண்ண ஒரு வீடியோவில் வந்து அவர் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் ஒன் ஹேண்டடில் ட்ரைவ் பண்ணிட்டு இன்னொரு ஹேண்டில் ஃபோன் பேசிட்டு போயிருந்திருக்காரு அவங்க ஃப்ரெண்டு கூட. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜீஷ் அண்ட் இந்த பக்கம் வாசன். ஒன் ஹேண்டில் செல்ஃபோன் பேசி வண்டி ஓட்டினது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு தான். இப்போ நீங்கள் வந்து கார் வச்சுருக்கீங்கன்னா அவர் வச்சுருந்த காரில் ப்ளூடூத் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ஃபோன் பேசிட்டு போனீங்கன்னா இங்கே அது வந்து ஒரு சட்டவிரோதமான செயல் கிடையாது. ஏன்னா அது ப்ளூடூத் காரோட இன்பில்ட். இது நம்ம ஃபோனை பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக காது மட்டும் அந்த பக்கம், கண் வந்து ரோட்டை பார்ப்போம். இது வந்து நம்ம எப்படி பார்க்கணுமா, சிக்னல் கிடைக்குதா இல்லையான்னா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுனால ஃபோன் பேசிட்டு போகிறது தப்பு. அண்டு நம்ம ப்ளூடூத்தில் பேசிட்டு போகிறது வந்து தப்பு கிடையாது. இது வந்து ரூல், இது வந்து ஆப்வியஸ் ரூல். நீங்கள் அதுவும் இல்லாமல் ஃபோன் பேசிட்டு இவர் என்ன பண்ணாலும் அது இப்போ ஒரு பிரச்சனையாகிட்டு இருக்குது. இதில் இவர் வந்து கார் ஓட்டுறது, ஒத்த கையில் ஃபோன் பிடிச்சிட்டு ஓட்டுறது, இதெல்லாம் இவங்க வந்து இந்த வீடியோவில் ட்ரிம் பண்ணியிருந்தாங்க, யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அது அவங்க வீடியோவில் போட்டது தான். அவர் ஆல்ரெடி பல வேதனையில் கஷ்டப்பட்டு கை உடஞ்சி ஜெயிலுக்கு போய் இப்போ திருப்பி வந்து டிரைவிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணி, ஸோ இப்படி இருக்கிற ஒருத்தன் மறுபடியும் இல்லைப்பா நான் வந்து இப்படி தான் சேட்டை பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பு. இவ்வளோ நீங்கள் ரூல்ஸ் பேசுகிறவங்க, ஆக்சுவலாக அந்த போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது இது வந்து ஒரு பொய் வழக்கு, இது வந்து என் கூட எல்லோரும் இப்போ ரோட்டில் வந்து நில்லுங்க, எத்தனை பேர் ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, எத்தனை பேர் ஃபோன் பேசிகிட்டே போகிறாங்க, ஸ்கூல் பக்கத்தில் வந்து அத்தனை டாஸ்மாக் இருக்குது, அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா, அதெல்லாம் தப்பு இல்லையா? அது தப்பு தான். அதெல்லாம் தப்பாக இருக்கிறதுனால நானும் தப்பு பண்ணுவேங்கிறது சொல்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு. நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள், நான் வந்து இது பண்ணுவேன்னா அது வந்து ஒரு இது கிடையாதுல்ல. நீ ஒழுங்காக இரு. இப்போ நான் ஃபோன் பேசிட்டு போகிறேன், நான் மாட்டுறேன், இன்னொருத்தன் ஃபோன் பேசிட்டு போகிறான், அவன் மாட்டல, அவனுக்கு ஃபைன் போடுங்க. அப்போ அவனுக்கு ஃபைன் போட்டால் எனக்கும் ஃபைன் போடணும்னு சொல்கிறது தப்பு. நீ எனக்கு ஃபைன் போடுறது வந்து நான் ஃபோன் பேசினது தான். அவன் இங்கே மட்டும் நான் வேறு எங்கேனாலும் மாட்டுவான். நீங்கள் செஞ்ச தப்பை வந்து நியாயப்படுத்த பார்க்குறீங்க. ப்ரெஸ் கிட்ட வந்து நீட்டாக பேசி வெளியே வந்து என் கூட வந்து நில்லுங்க, ரோட்டில் எத்தனை பேர் ஹெல்மெட் போடாமல் போகிறத பாருங்கள், ஸ்கூல் பக்கத்தில், அது எல்லாமே தப்பு தான். அதே மாதிரி நீங்கள் பண்ணது ஒரு தப்பு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். அவர் வந்து இன்றைக்கி அரெஸ்ட் ஆகிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஜெயிலெலாம் போட மாட்டாங்க. இது சின்ன ஒரு ஃபைன் மாதிரி போட்டு வார்ன் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் காப்ஸ், தமிழ்நாடு காப்ஸ் வந்து வாசனை ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப ஒரு கீழ்த்தரமான விதமாக இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு ரேப்பிஸ்ட்டையோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்காரனை போன மாதிரி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போட்டு ஆட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு தான் நடத்துகிறாங்க. அண்ட் அவருமே வாய் வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இல்லாமல் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் பண்ணது தப்பு தான். அவர் வந்து நான் பண்ணது தப்புன்னா இப்போ மற்றவங்க பண்ணுறதெல்லாம் என்னது, அதை சுட்டி காட்டணும் தப்பு தான். மற்றவன் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், நீ ஒழுங்காக இருக்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ அவர் அதை பேசினது தப்பு தான். அண்ட் அவர் அரெஸ்ட் ஆனது கரெக்டாக தப்புன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அது ஒரு கரெக்டு தான். ஒரு ஹெல்மெட் போட்டு போகாதவன், ஒரு ரெட் சிக்னலுக்கு வந்து மதித்து வண்டியை நிப்பாட்டினவன் வந்து எப்படி தப்போ அதே மாதிரி தான் கார் ஓட்டும்போது நைட் டைமில் கூட எல்லோரையும் வச்சுக்கிட்டு ஃபோன் பேசுகிறது இஸ் அஃபென்சிவ் ஆக்ட் அக்கார்டிங் டு இந்தியன் லா. ஓகே, ஸோ இது ஒரு வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 600 ஃபாலோவர்ஸ், 600 சப்ஸ்கிரைபர்ஸ் மென்மேலும் இது வளர உங்களுடைய ஆதரவை கமெண்ட்டில் ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு போயிருங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. பை.